ஹாய் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஆர்டியோட இன்ஸ்டா கோல்ட். ஜிஆர்டின்னு இல்லை, நீங்கள் மற்ற ஷாப்ஸில் டிஜி கோல்டு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு அக்ஷய திருதிக்கு அது உங்களுக்கு க்ளோஸ் ஆகணும், மெச்சூர்ட் ஆகி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா எப்போ ஜாயின் பண்ணணும், இல்லை கோல்டு காயின்ஸ்லாம் வந்து இனிமேல் இருக்காது ஷாப்பில், இப்போ இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப ரீஸ்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா கோல்டு டிஜி கோல்டு நம்ம ஓப்பன் பண்ணுறது வந்து கோல்டு காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம். அது இல்லைங்கும்போது இனிமேல் நம்ம ஜாயின் பண்ணணுமா, இல்லை ஸ்கீமெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி நமக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்களா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. இன்னமுமே அஃபிஷியலாக நமக்கு கோல்டு காயின்ஸ் இனிமேல் எங்கள் ஷாப்பில் இருக்காது, இனிமேல் நாங்கள் சேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஷாப் சைட்லேருந்து எந்த ஒரு மெசேஜும் இன்ஃபர்மேஷனும் வரல. அஃபிஷியலாக சொல்கிறேன், ஒரு எஸ்எம்எஸ் மூலமாகவோ மெயில் மூலமாகவோ வரல. ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களும் கிளியராக தெரியலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கோல்டு காயின்ஸை தான் வந்து சேல்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஒரு 30 to 50% இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் கோல்டு ஜுவல்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த லிமிட்டேஷன் எதுவுமே இப்போ வரைக்கும் சொல்லலை. சப்போஸ் நமக்கு கிடைக்கல, இப்போது வந்து கோல்டு காயின் நமக்கு மெச்சூர்ட் ஆகும்போது கிடைக்கல அப்படின்னா மினிமலான வேஸ்டேஜில் இருக்கிற ஜுவல்லாக கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இன்ஸ்டா கோல்டு டிஜி கோல்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டை இதில் போட்டுட்டு வரும்போது கூட மினிமம் ஒரு 500 மில்லிகிராமாவது நம்மளால் சேவ் பண்ணிட முடியுது. அதுவே இப்போ இருக்கிற ரேட்டுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து காயின் வாங்க முடியாது அப்படின்றதுக்காக இன்ஸ்டா கோல்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ்லாம் அதிகமாக தான் ஆகும். இந்த சேவிங்ஸை நீங்கள் வேறு எதுலேயும் பண்ண மாட்டீங்க. அதனால் மினிமலான பெனிஃபிட் நமக்கு கொஞ்சம் கிடச்சிரும். அதோட கால்குலேஷனும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் வந்து ஜுவல்லாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது கரெக்டாக என்றைக்குன்னா ஜூன் 13 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மே 9 வந்து மெச்சூர்ட் ஆகும் ஸ்கீம். அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த ஜூன் ஃபஸ்ட் வீக்கே நீங்கள் வந்து சீட் ஓப்பன் பண்ணிடலாம். ஆஃபர்ஸும் உங்களுக்கு முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி கூட மே 9 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜுவல்ஸுக்கும் ஒரு 20% கிட்ட வேஸ்டேஜில் ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க. அந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது ஜூன் ஃபஸ்ட் வீக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அக்ஷய திருதிக்காக சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக அமௌண்ட் போட்டுவாங்க. 7% பெனிஃபிட்டில் அதிகமான அமௌண்ட் சேவ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். நேற்று கமெண்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆர்ஹெச் சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது நம்ம மந்த்லி ஸ்கீம் போட்டு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, மோரார்லெஸ் அதே மாதிரி தான் இதுவும் வருது நமக்கு. நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது 18% கிட்ட கவர் ஆகிடும். இல்லை நான் ஸ்ப்ளிட் பண்ணிலாம் போடல, மொத்தமாக தான் போடுவேன், எனக்கு ஒவ்வொரு டைமாக ஸ்ப்ளிட் பண்ணி போட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட மேக்ஸிமம் உங்களுக்கு 10% கிட்ட வேஸ்டேஜ் வந்து கவர் ஆகிடும் நீங்கள் மொத்தமாக போட்டாலும் கூட. இப்போ இன்ஸ்டாவில் 7% பெனிஃபிட் இருக்கிறவங்க 108 ரூபா போடுங்க. 108 ரூபா போடும்போது 8 மில்லிகிராம் ப்ளஸ் 1 மில்லிகிராம் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். அப்போது பெனிஃபிட் இல்லாமையே 8 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆச்சு அப்படின்னா இதை நான் வந்து ஒரே நாளில் உங்களை போட சொல்ல, இதுக்காக நான் 125 டைம்ஸ் போடணுமா அப்படின்லாம் நீங்கள் நிறையா பேர் வந்து கேட்பீங்க. இப்போ நார்மலாகவே நம்ம ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் வந்து ஜிபே பண்ணுறோம். ஒரு ஷாப்புக்கு போகும்போதோ, ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போதோ, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போதோ நம்ம வந்து போடுறது தான். இப்போது நீங்கள் அதை கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அந்த மாதிரி போடுங்க. ஏன்னா டிஜி கோல்டில் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ 1 மந்த்துக்கு ஒரு 2000 3000 அந்த மாதிரி தானே போடுவோம். அதுக்கு எப்படி ஸ்ப்ளிட் அப்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ 125 டைம்ஸ் வந்து இந்த 125 டைம்ஸை நீங்கள் 6 மந்த்லேயும் பண்ணலாம், 3 மந்த்ஸ்லேயும் பண்ணலாம், 1 மந்தில் கூட பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஒரே நாளில் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. இப்போ 1 கிராம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 125 டைம்ஸ் நம்ம வந்து போடணும். 108 ரூபா போடும்பொழுது 13,500 நமக்கு வந்து 1 கிராம், அதாவது 1000 மில்லிகிராம் வந்து நம்ம சேவ் பண்ணிடுவோம். 8 சேர்ந்துட்டே வரும்பொழுது. அது இல்லாமல் 125 டைமுக்குமே நமக்கு 1 மில்லிகிராம் பெனிஃபிட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்போது 125 மில்லிகிராம்ஸ் வந்து நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். அதோட மார்க்கெட் ரேட் நேத்திய ரேட் படி பார்த்தீங்க அப்படின்னா 1800 ரூபா வருது. ரேட் டிஃப்ரென்ஸும் பார்த்தீங்கன்னா 895 ரூபா வருது. டோட்டலாக வந்து 2690
ரூ. நமக்கு வந்து பெனிஃபிட்டாக கிடைக்கிது. அதை பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 18%க்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கிது. இல்லை நான் இப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணிலாம் போட மாட்டேன், 1000, 2000, 3000 இப்படி தான் போடுவேன்னாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 10% வந்து கிடைக்கும். மினிமமாக சொல்கிறேன். அந்த வேஸ்டேஜில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம காயின் வாங்கும்போதும் 2% கொடுப்போம் இல்லையா, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது நமக்கு பெனிஃபிட்ஸில் கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். இல்லை நான் 18%ல் தான் எடுப்பேன், எனக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும்னா உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்கள் போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு எப்போவுமே டிஜிகோல்டு, இன்ஸ்டா கோல்டு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இப்போது மந்த்லி ஸ்கீம் நம்ம ஒரு அமௌண்ட் போட்டிருக்கும்போது கோல்டு ரேட் நம்ம செக் பண்ணுவோம். இதுதான் கம்மியான ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டில் நம்ம வந்து அமௌண்ட் போட்டுருவோம். எகெயின் வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது திரும்ப நம்மளால் அந்த இதில் வந்து ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் டிஜிகோல்டு வந்து அப்படி கிடையாது. உங்கள்கிட்ட கையில் அமௌண்ட் இருக்குன்னா எப்போ வேணால் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். அது வந்து ஒரு பெனிஃபிட். கம்மியான அமௌண்ட்லேருந்தே நீங்கள் சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 100 ரூபீஸ்லேருந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக நம்ம போட்டு சேவ் பண்ணிகிட்டே வரலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் பண்ணலைனாலும் நீங்கள் ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேவ் பண்ணிகிட்டே வாங்க. 1 கிராமுக்கு மேலே அதில் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் புதுசு கூட ஆரம்பித்து அதில் 7% பெனிஃபிட்டில் கூட போடலாம். அது மெச்சூர்ட் ஆகும்போது அது வாங்கிக்கலாம், இது வாங்கிக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 months 3 months இன்டர்வலில் நம்ம புதுசாக வந்து கோல்டு வாங்கிட்டு இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். இப்போது கொஞ்சம் ரேட் ரொம்ப குறையுது அப்படின்னா இதில் நீங்கள் பல்க் அமௌண்ட்டாக போடுறதுனா கூட ஓல்டில் வந்து போடலாம், ஓல்டு இன்ஸ்டாவில். ஏன்னா அது நமக்கு இப்போ உடனே மெச்சூர்ட் ஆகும் இல்லையா, கொஞ்சம் சீக்கிரமாக. இதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுகிட்டே வரலாம். இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நான் இப்போ ஜிஆர்டியில் புதுசாக இன்ஸ்டா கோல்டு வந்து ஓப்பன் பண்ணலை. பட் ஆனால் நான் இந்த வீக்கில் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுருக்கேன். நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருந்ததில் பார்த்தீங்கன்னா 2.436 கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு பெனிஃபிட்டாக வந்து இவ்வளோ மில்லிகிராம்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடலை. நான் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நான் போடாமல் கொஞ்சம் 2000 3000 அந்த மாதிரி போட்டதால் எனக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் ஆகிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பேமெண்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஒரு 10 to 15 பேமெண்ட் மட்டும் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணாமல் போட்டிருப்பேன். அது எந்த மாதிரி டைம்லனா ரேட் ரொம்ப கம்மியாகும் இல்லையா சடனாக, அப்போ அந்த மார்னிங் ரேட் பார்த்ததுக்கப்புறம் சடனாக போடணும் அப்படின்றதுக்காக சம்டைம்ஸ் போட்டிருப்பேன். இல்லைன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி போடும்பொழுது அப்படி வந்து கொஞ்சம் மொத்தமாக போடுற மாதிரி போட்டிருப்பேன். மற்றபடி நான் கூகுள் பேயில் இருந்தோ என்னோடய டெபிட் கார்டிலேருந்து பேமெண்ட் பண்ணும்போது எப்போவுமே ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடுவேன். இதில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து நான் சேவ் பண்ண வெயிட்டு, இது வந்து எனக்கு பெனிஃபிட்டாக கிடச்சிது. மொத்தம் வந்து டோட்டல் வெயிட்டு. நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 31,872 ரூபாய் இருக்குது. இப்போது வித் பெனிஃபிட்டோடு பார்க்கும்போது எனக்கு ஆவரேஜ் ரேட், அதாவது வித் பெனிஃபிட் மீன்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு 11,968 ரூபாய் இருக்குது. வித்தவுட் பெனிஃபிட் பார்க்கும்போது, அதாவது இந்த கிராம்ஸை சேர்க்காமல் இதை மட்டும் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது 13,083 ரூபாய்க்கே ஒரு கிராம் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நான் காயினாக வாங்கினேன்னா கூட இதுக்குள்ளேயே எனக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி ரெண்டுமே கவர் ஆகிடும். ஜுவல்லாக வாங்கினேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எண்டில் பார்க்கும்பொழுது இன்ஸ்டா கோல்டு வந்து எனக்கு ரொம்பவே ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. இப்போது உங்களுக்கு லோன் இருக்குது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது மந்த்லி ஸ்கீம் வந்து நம்ம போட முடியாது. ஏன்னா சில சமயம் கட்ட முடியும், சில சமயம் கட்ட முடியாது. பட் வந்து இன்ஸ்டா கோல்டு வந்து அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் நமக்கு செலவுகள் கம்மியாக இருக்கும்போது நம்ம அதில் அதிகமான அமௌண்ட் போடலாம். சில மாதம் போட முடியலன்னா நம்ம சுத்தமாக போடாமல் கூட இருக்கலாம். அதனால் இது எனக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக தெரியுது. பட் கோல்டு காயின்ஸ் வந்து மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்கேஸ் கிடைக்கலனாலும் பிலோ 10% வேஸ்டேஜில் இருக்கிற மாதிரி ஜுவல்ஸு, இந்த காது காசுலாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி காது காசு பிளெயினில் வேறு நிறைய இருக்குது. உங்களுக்கு ஸ்டோன் இல்லாமல் மினிமலான வேஸ்டேஜில் ஜுவல்ஸ்லாம் அந்த மாதிரி நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோல்டு காயின் நம்ம கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் சேவ் பண்ணாலும் சம்டைம்ஸ் கோல்டு காயின் கிடைக்கலன்னா நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகலாம். ரெண்டுத்துக்குமே மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். எத்தனை பேர் புதுசாக ஜாயின் பண்ண போகிறீங்க, எந்த ஷாப்பாக இருந்தாலும்
ஓகே, இந்த ஷாப்னு கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அங்கே போட்டுக்கலாம். ஜாயின் பண்ண போகிறீங்க, இல்லை பழசே கண்டினியூ பண்ண போகிறீங்களா, இல்லை மந்த்லி ஸ்கீமாக போட போகிறீங்களா, என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வெக்கேஷனுக்காக ஊருக்கு போயிட்டு வந்தேன் அண்ட் ஹெல்த் இஷ்யூவால் என்னால் தொடர்ந்து வந்து வீடியோ போட முடியல. ஒரு நாள் என்னால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ரேட் கூட போட முடியல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். முடிஞ்ச அளவு உங்களோட ஓல்டர் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ.